அனைவருக்கும் வணக்கம். சாப்ளின் சாமந்தி இந்த பேரு ரொம்ப ஒரு வித்தியாசமான பெயராக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சாப்ளின்னா உலக அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய குழந்தைகளினுடைய ஆளுமை என்று சொல்லலாம். அவர் குழந்தைகளின் ஆளுமை மட்டும் கிடையாது, பெரியவர்களையும் சிந்திக்க தூண்டுகிற நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, மாடர்ன் டைம்ஸ் மாதிரியான படங்கள். ஸோ அவரை ரசிக்கிற ஒரு பெண்ணை மையப்படுத்திய இந்த படம் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ராபிட் ஃபுரு ஃபென்ஸ், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், கலர் ஆஃப் பாரடைஸ், பைசைக்கிள் தீவ்ஸ்ல கூட அந்த படம் ஒரு குழந்தையின் கண்களில் தான் முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இப்படி குழந்தைகளை மையப்படுத்தி எடுத்திருக்கிற இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதனுடைய இயக்குனர் பிரகாஷ் என்னுடைய நல்ல நண்பர். பாலசேகரன் சார்ட்ட ஒர்க் பண்றப்ப தெரியும். அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவரும் நல்ல நெருக்கமான நண்பர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கண்ணன் தமிழ் படத்துல இருந்து ரொம்ப அழகான மெல்லிசை பாடல்களா கொடுத்துட்டு வர்றார். இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர், காட்சி பதிவு இதெல்லாம் பார்த்த பிறகு இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் இவர்களின் மீதெல்லாம் ஒரு கூடுதலான மரியாதை ஏற்படுகிறது. நிச்சயமா இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். சாப்ளின் சாமந்தி அந்த பேனர் ஆகட்டும், இந்த படத்தின் பெயர் ஆகட்டும், இந்த இன்விடேஷன் ஆகட்டும், பார்த்த காட்சிகள் ஆகட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமான காட்சிகளாக இருந்தது. எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வெற்றி அடைஞ்சதா தமிழ் சினிமாவும் நல்லது. இந்த மாதிரி புது புது முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் பிரகாஷ், இது முதல் படம். இவர் ஆல்ரெடி என்கிட்ட 10 நாள் முதல்ல இந்த காட்சிகளை என்கிட்ட காமிச்சிட்டாரு. அப்போவே நான் சொன்னேன் இது வித்தியாசமாக முயற்சிப்பா, கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வெற்றி அடைஞ்சா இந்த மாதிரி நிறைய படம் உருவாகலாம் நம்ம. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் தமிழ் சினிமாவும் நல்லது. இதன் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், இதில் நடிச்சவங்க, அந்த ஹீரோ, அத்தனை பேருக்கும் இந்த படம் வெற்றி படம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமா ஒரு பிரமாதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா கதை சொல்றாங்க. காட்சி படிமங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எப்போதும் வெளி தேசத்துக்கு போய் தான் நல்ல காட்சிகளை காமிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை மாறி சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரியே இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நம்ம முன்னாடி கொண்டாடுறாங்க. நமக்கே நம்ம தமிழ்நாட்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கிளர்த்தக்கூடிய அளவுக்கு காமிக்கிறாங்க. நான் கூத்து பார்க்கறதுக்காக பல கிராமங்களுக்கு போற போது என்னுடைய நண்பர்களோட பேசிக்கிட்டு போவேன். இவ்வளவு அற்புதமான காட்சிகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுவிட்டு எங்கெங்கயோ போய் சினிமா எடுக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. கதை ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அற்புதமா சொல்றாங்கன்னா உள்ளபடியே சும்மா பாராட்டுக்காக நான் சொல்லல, ரொம்ப நல்லா சொல்றாங்க கதை. இளங்கும் டைரக்டர்ஸ் உலக சினிமாவை பத்தி தரோவா தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் புதுசா பண்ணலாம், எப்படி நுணுக்கமான விஷயங்களை, ரொம்ப சட்டிலா இருக்கக்கூடிய விஷயங்களை சினிமாவில் கொண்டாந்து சொல்றாங்க. இது ஒரு பெரிய தேசத்தினுடைய வளர்ச்சி, மனிதர்களுடைய நுண்ணுணர்வுகளை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. இதுக்கு டிவியும் ரொம்ப டிவி தமிழுக்கு சினிமாவுக்கு எகென்ஸ்டா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா டிவி மக்களுடைய ரசனையை துல்லியமான விஷயங்களை சினிமாவில் வரக்கூடிய காட்சிகளை சாதாரண மனிதனுக்கும் காமிச்சு அவனுடைய டிராயிங் ரூம்க்கே கொண்டாந்து காமிச்சு அவனுடைய ரசனையை வளர்த்து நல்ல படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கிடுச்சு. அதனால எல்லாருக்குமே பெரிய அளவில் நாம வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா டைரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமா பண்றாங்க. யாரையுமே எனக்கு நேரடியா ஒரு சிலரை தவிர பாக்கி யாரையும் எனக்கு நேரடியா தெரியாது. ஆனால் சினிமாவின் மூலமா அவங்கள எனக்கு தெரியும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். சார்லி சாப்ளின் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவரை வழிவிட்டு
பற்றி எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். வணக்கம். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரகாஷ் அவர்கள் எனக்கு தெரியாது டைரக்டரை. ஆனால் என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து சுகுமார் வந்து இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக இசை வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு தடவை 2 தடவை எல்லாம் 3 தடவை வந்துட்டாப்புல. அதாவது ஒரு தடவை வந்து கேட்க வந்தாப்புல, நான் டேட் என்னென்ன அன்றைக்கி எதாவது இருக்கா பார்த்துட்டு சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் 2வது தடவை கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லி வந்துடுறேன்னு சொன்னோடனே அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு வந்தாப்புல. இப்போ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு நேற்று ஒரு தடவை வேறு வந்துட்டாப்புல. அப்புறம் இதில் ஏதாவது வேலை பார்த்துருக்கியா சுகுமார் நீ அப்படின்னா இல்லை அப்படின்னாப்புல. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிட்டேன் பிரகாஷ் எவ்வளவு நல்ல நட்புடன் இருந்திருந்தால், அவர் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருந்தா, அவர் படத்தில் வேலை பார்க்காத என் அசிஸ்டண்ட் இவ்வளோ தடவை வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். ஸோ அதுலேயே அவர் கேரக்டர் என்னன்னு தெரியுது. இன்னொன்று என்னென்னா, ஒரு எப்பவுமே நான் நிறைய அந்த சேயிங்ஸு பழமொழிகள் இந்த சொல்லாடல் அப்படின்னு சொல்லி அனுபவ மொழிகள்லாம் படிக்கிறது வழக்கம். அதில் ஒன்று வந்து என்னென்னா, பூனைக்கு எது பிறந்தாலும் அது எலியை கண்டிப்பாக பிடிச்சே தீரும் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சினிமாவில் வந்து நல்ல டைரக்டர்கிட்ட, அதாவது ஸ்ரீதர் சார்லேருந்து அப்புறம் பாலச்சந்தர் சார்லேருந்து எங்கள் டைரக்டர்லேருந்து இப்படி எல்லாமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்புறம் பாலு மகேந்திரா சார், இந்த மாதிரி எல்லாருமே நல்ல டைரக்டர்கிட்டேருந்து வந்தவங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும், நிச்சயமாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதனால் பாலசேகர்கிட்டேருந்து வந்திருக்கார் இவர். கண்டிப்பாக பிரகாஷ்கிட்ட வந்து நிச்சயமாக திறமை இருக்கும். அதனால் பாலசேகருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைரக்டரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்ட்டு.